அவருடைய ஹெல்த் கிரவுண்டிலையும் அவருடைய தாயாரை இவர் தான் பராமரிக்க இருப்பதால் அவருடைய மருத்துவ இதுவும் படி இவருக்கு குறைந்தபட்ச தண்டனை வழங்குமாறு நாங்கள் கோரிக்கை வைத்துள்ளோம். தொழில் ஏதாவது பாதிக்கப்படும் அப்படி ஏதாவது கோரிக்கை? அவருக்கு தொழில் கைது செய்யப்பட்டதால் அவர் மீது அது தொழில் எதுவும் நடைபெறாததால் அவருக்கு ஏற்பட்ட கடன் சுமைக்கு அதிகமாக இருப்பதாலும் இவர் ஜெயிலுக்கு சென்று விட்டால் அந்த கடன்காரர்களை மற்றவர்களை துன்புறுத்துவார் என்ற காரணத்துக்காக அவருக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுத்தால் விரைவில் வந்து கடன் அடைக்கிறதுக்கான நடவடிக்கை மேற்கொள்வார் என்று. ஒத்துக்கிறது எல்லாம் ஒன்றும் இல்லை, அந்த மாதிரி கேள்வியே வராது. நீதிபதி அவர் மீது குற்றச்சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளை நிரூபிதம் செய்யப்பட்டதால் அவர் குற்றவாளி அறிவிக்கப்பட்டு விட்டார். இந்த வழக்கில் தொடர்ச்சியாக நீங்க வாதம் வச்சுட்டே வந்தீங்க. ஏதாவது ஒரு நேரத்திலாவது நீதிமன்றம் இந்த வழக்கில் ஞானசேகரன் மட்டும் தான் குற்றவாளியா இல்ல வேற யாரும் உதவி பண்ணாங்களா இல்ல அந்த மாதிரி ஏதாவது கேள்வி எழுப்புச்சா ஏதாவது இருந்ததா அந்த மாதிரி? இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஞானசேகரன் மாத்திரம்தான் வந்து சிங்கிள் அக்யூஸ்டா வந்து காட்டப்பட்டிருக்கிறது. இவர் கூட வேற யாரும் அக்யூஸ் இருக்கிறாங்களா அப்படிங்கிறது வந்து நீதிமன்றத்தால யாரையும் சுட்டி காட்டப்படவில்லை. அதே மாதிரி போலீஸ் தரப்பும் வேற யாரும் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எதுவும் கொடுக்கல. சார்ஜ் ஷீட்லயும் யாரையும் அவங்க வந்து சுட்டி காட்டல. சோ அப்படி இருக்க பட்சத்துல சிங்கிள் அக்யூஸ்டா தான் ஞானசேகரனை சொல்லியிருக்கிறாங்க. அவருக்கு மாத்திரம்தான் ட்ரையல் நடந்தது. அவருக்கு தான் குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. 11 குற்றச்சாட்டுகள் நீதிமன்றத்தால் 11 குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டது. 11 குற்றச்சாட்டுகளும் வந்து இன்னைய தேதிக்கு வந்து நிறுவனம் செய்யப்பட்டு அவருக்கு வந்து தண்டனை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தகவல் சொல்லியிருக்காங்க. இது வந்து கீழ்கோர்ட்டோட ஆர்டர் மாத்திரம் தான். ஜட்ஜ்மெண்ட் வந்ததுக்கு அப்புறம் மேற்படி இதுல வந்து மேல அப்பீல் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு என்ன இருக்குது, சாத்தியக்கூறுகள் என்ன இருக்குது அப்படிங்கறத பார்த்துட்டு நம்ம வந்து அப்பீல் பண்ணலாம் இல்லையா என்ன அப்படிங்கறத யோசிப்போம். வழக்கமா ஒரு வழக்கறிஞரா பல்வேறு வழக்குகளை பார்த்து ஒருத்தர் மட்டும் தான் குற்றவாளியை காமிச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க சார். போலீஸ் இன்வெஸ்டிகேஷனை பொறுத்த வரைக்கும் போலீஸ் ரொம்ப நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி இந்த கேஸை வந்து நல்ல முறையில கொண்டு வந்து கொடுத்திருக்காங்க. பட் சந்தர்ப்ப சாட்சியங்கள்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. அதை தான் வந்து பார்க்க போனோம்னா நம்ம வந்து அப்பீல்ல நம்ம சொல்ல முடியும். இது இப்போ எதையுமே வந்து நம்ம இன் கேமரா ப்ரொசீடிங்ஸ் அப்படிங்கறதுனால உங்களுக்கு நாங்களால நேரடியாக சொல்ல முடியாது. இதோட ஜட்ஜ்மெண்டோட காப்பீஸ் வர்றப்போ சப்போஸ் இன்கேஸ் அது வந்து வெளியே கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. பட் எங்களால எதுவுமே வெளியே சொல்ல முடியும். இது போன்ற ஒரு மோசமான குற்றச்சாட்டுகளுக்கு ஆட்படுறவங்களுடைய வழக்குகள் பெரும்பாலான வழக்கறிஞர்கள் எடுக்கிறது இல்ல. இதை எப்படி பாக்குறீங்க சார்? இந்த நீங்க சொல்றது சரியான வாதம் தான். இந்த மாதிரி ஹீனியஸ் கிரைம்ஸ் நடக்கிற எந்த இடத்துலயும் வந்து எந்த அட்வொகேட்ஸும் போகிறதுக்கு விரும்புறது இல்ல, இன்க்ளூடிங் நாங்களும் தான் விரும்புறது இல்ல. ஆனாலும் கூட எங்களுக்கு கொடுக்கப்பட்ட அரசு பணி அந்த கோர்ட்ல இருந்து எங்களை கூப்பிட்டு நாமினேட் பண்ணி இந்த வழக்கை நீங்க நடத்தணும் அப்படின்னு சொல்லி சொன்னதுனால நாங்க அந்த தலையாய கடமையா எடுத்துட்டு எங்களோட எத்திக்ஸை ஃபாலோ பண்ணிட்டு இந்த வழக்கை எங்களால எவ்வளவு நேர்மையா நடத்த முடியுமோ நான் நேர்மையா பார்க்கும்போது ஞானசேகரன் வந்து தவறு செஞ்சிருக்காருன்னு உங்களுக்கும் தெரியுதா? எப்படி சார், நாங்க டிஃபென்ஸ் அப்படிங்கிற பட்சத்துல நாங்க அப்படி பார்க்க கூடாது. இன்க்ளூடிங் இந்த கோர்ட்டு கூட முதல்ல வந்து ஒருத்தரை வந்து குற்றவாளி அப்படிங்கிற நோக்கத்தோட பார்க்கவே கூடாது. எல்லாருமே அன்லஸ் அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிற மட்டுமே அவர் வந்து நிரபராதி அப்படிங்கறத வந்து கோர்ட்டும் பார்க்கணும். அதே சமயம் நாங்களும் அப்படிதான் நினைக்கிறோம். நாங்க எங்களோட கிளைண்ட் சைட்ல வந்து அவர் நிரபராதியா இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எங்க தரப்பு வாதங்களை எடுத்து வச்சோம். பட் அது வந்து ஜட்ஜ்மெண்ட்ல என்ன வருது அப்படிங்கறத பார்ப்போம். ஒரு வழக்கறிஞரா பல வழக்குகளை பார்த்திருப்பீங்க. ஒரு செயின் அறுப்பு அப்படின்னா கூட ஒருத்தர் பைக் ஓட்டுவாரு, ஒருத்தர் செயின் பறிப்பாரு, 2 பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்க. ஆனா இது போன்ற ஒரு பல்கலைக்கழகத்துக்கு உள்ள போய் ஒரு பாலியல் வன்கொடுமை செய்யும் பொழுது ஒரு நபரால செய்ய முடியாது. அதெல்லாமே ஒரு நபரால செய்ய முடியாது. உங்களோட வழக்கறிஞர் தொழில நீங்க பார்த்திருப்பீங்க. இவர் மட்டும் காவல்துறை காட்டுவதற்கான காரணம் என்ன? இல்ல ஒரு நபருக்கு மட்டும் தான் தொடர்பு இருந்திருக்குமா? என்ன எப்படி பாக்குது இந்த வழக்கு? ஒரு வழக்கறிஞரை எப்படி பாக்குறீங்க சார்? இது நீங்க கேட்ட கேள்வி நல்ல கேள்விதான். பட் இருந்தாலும் வந்து இந்த கேஸ்ல வந்து குற்றவாளி ஞானசேகரன் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தற்போது செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம்.